பைபிளிலிருந்து ஊக்கமளிக்கும் கதைகள். 1. டேவிட் மற்றும் கோலியாத்து. கடவுள் மீது டேவிட் வைத்த நம்பிக்கை மற்றும் மாபெரும் கோலியாத்துக்கு எதிரான துணிச்சல் ஒரு உன்னதமான ஊக்கமளிக்கும் கதை. 2. சிங்கத்தின் குகையில் டேனியல். துன்பத்தை எதிர்கொள்வதில் டேனியலின் நம்பிக்கையும் தைரியமும் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலாகும். 3. ஜோசப்பின் கதை. அடிமைத்தனத்திலிருந்து தலைமைக்கு ஜோசப்பின் பயணம் கடவுளின் இறையாண்மை மற்றும் கிருபைக்கு ஒரு சான்றாகும். 4. அலபாசர் ஜார் கொண்ட பெண். இந்த கதை மன்னிப்பின் சக்தியையும் ஒரு நபரின் விசுவாசத்தின் தாக்கத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. 5. திறமைகளின் ஓமை. இந்த ஓமை நமது பரிசுகளையும் வளங்களையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் அவற்றைப் பெருக்கவும் ஊக்குவிக்கிறது. 6. எஸ்தரின் கதை. எஸ்தரின் தைரியமும் தலைமையும் யூத மக்களை துன்புறுத்தல்களிலிருந்து காப்பாற்றியது. 7. அப்போஸ்தலன் பவுலின் பயணம். துன்புறுத்துவோரிடமிருந்து மிஷனரியாக பவுல் மாறியது மீட்பு மற்றும் அர்ப்பணிப்பின் குறிப்பிடத்தக்க கதையாகும். 8. ரூத்தின் கதை. ரூத்தின் விசுவாசம், கடின உழைப்பு மற்றும் விசுவாசம் பலருக்கு உத்வேகம் அளிக்கின்றன. 9. கெட்ட மகனின் உவமை. இந்த உவமை கடவுளின் அன்பு, மன்னிப்பு மற்றும் மீட்பின் சக்தி பற்றி நமக்கு கற்பிக்கிறது. 10. காலேப்பின் கதை. கடவுள் மற்றும் தலைமை மீது காலேப்பின் நம்பிக்கை சவால்களை எதிர்கொள்ளும் எவருக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் எடுத்துக்காட்டு. இந்த கதைகள் கடவுளின் அன்பு, கருணை மற்றும் விசுவாசத்தை நிரூபிக்கும் காலமற்ற உந்துதலையும் ஊக்கத்தையும் வழங்குகின்றன.